ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா தி ராஜா சாப் பிரபாஸோட படம் தாங்க. பிரபாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேன் இந்தியா மூவி நடிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ பாகுபலிக்கு அப்புறம் சொல்லும்படியா அவருக்கு எந்த படமும் ஹிட் ஆகல. கல்கி படம் ரொம்ப ஹிட் ஆனிச்சு. அடுத்ததா இந்த தி ராஜா சாப் படம் பண்ணியிருக்காரு. இது அந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆகலன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு பேய் பேஸ்டு ஒரு ஃபேண்டசி படமா எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சனா, அரண்மனை, சந்திரமுகி இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படமும் அதே ஃபேண்டசி கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ படத்தில் வந்து தன்னோட பாட்டோட அரவணைப்பில் வளர்றாரு நம்ம பிரபாஸ். ஸோ தன்னோட தாத்தாவை தேடி நகரத்துக்கு போறாரு. அப்படி போறப்ப நிதி அகர்வால் ஹீரோயினை பார்க்குறாரு, லவ்ல விழுறாரு அவங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதையை கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம மாளவிகா மோகன், விடிவி கணேஷ் கதைக்குள்ள வராங்க. ஸோ ஒரு பேய் பங்களாக்குள்ள போய் மாட்டுறாங்க. ஸோ அங்கே அவரோட தாத்தா பேயா இருக்காரு. ஸோ அங்கே போய் அவர் மாட்டிக்கிட்டு எப்படி அங்கேருந்து வெளில வந்தாரு, எதனால அவங்க தாத்தா பேயா இருந்தாங்க. ஸோ இதுதாங்க படத்தோட முழு கதையுமே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகி 2, சந்திரமுகி 1, அரண்மனை, காஞ்சனா இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. காமெடி கான்செப்ட், அவங்க பாட்டிக்கிட்ட அவர் மாட்டிட்டு முழிக்கிறது, அப்புறம் நிதி அகர்வால் கூட பாட்டு டான்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. பட் அவருக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்க. பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.